இந்த கேசரி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெஸ்ட்டு வந்தாலும் ஒரு 2 மினிட்ஸில் கேசரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு வாணலியில் நெய் போட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். இது ப்ரீமிக்ஸ்ன்றதுனால நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கொஞ்சம் சூடு ஆறினவுடனே 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே நான் வந்து கேசரி கலர் பவுடரையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு எத்தனை கப்புக்கு நம்ம போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுக்கணும். 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். சுடு தண்ணி சேர்த்துக்கணும். முக்கியமாக சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டா நம்மளுக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆகிடும். இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட்டிங்கன்னா இதுதான் லாஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம வந்து பண்ண வேண்டியது. டக்குன்னு இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டாலே கேசரி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.